ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்னா அகேரோ அக்யூட் மோட்டரைஸ்ட் ட்ரெட்மில் 2.25 ஹெச்பி பீக் 4.5 ஹெச்பி ஃபோல்டபுள் ட்ரெட்மில். ஸோ இதுதான் அந்த டூல் கிட்டு. ஸோ அதில் நிறைய அந்த பாக்ஸை வந்து அன்ராப் பண்ணிட்டோம். அதில் வந்து இந்த டூல் கிட்டில் வந்து போல்ஸ், நட்ஸ், ஒரு ஸ்மால் ஸ்பேனர், அப்புறம் வந்து இந்த மியூசிக் சவுண்டு வந்து நல்லா ஸ்பீக்கரில் கேட்கறதுக்கு உண்டானது அண்ட் லூப்ரிகன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த டூல்கிட்டில் இருந்தது. வித் வாரண்டி மேனுவல் எல்லாமே இருந்தது. ஸோ நடக்கையில் நம்ம பார்க்கும்போது இதுதான் டிஸ்பிளே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ளினேஷன் அண்ட் ஸ்பீடு ரெண்டு இதுவுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்க்ளினேஷன் வந்து ஈஸி ஆக்சஸ்க்கு 369 அப்படின்னும், அண்ட் வந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறது பாயிண்ட் 1, 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கீஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்து ப்ரீசெட் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்டார்ட் பட்டன் அண்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. மோடில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம வேரியஸ் மோட்ஸ், ஆத்லெட்டிக் மோடு, மசில் கிளீனிங் மோட், அது மாதிரி வேரியஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீடுக்கு ஹேண்டியாக அந்த இதுலேயே ஹேண்டில் பார்லேயே கொடுத்துருந்தாங்க. இன்க்ளினேஷனுக்கும் சேம் அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு கிளிப்பிங் திங். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி இது கிளிப் பண்ணிடணும். நம்மளுடைய ஷர்ட்டில் கிளிப் பண்ணிவிட்டு நம்ம நடக்கும்போது ஒரு வேளை நம்ம தவறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் ஃபர்தராக எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி இது. இப்போ நம்ம அது கீழே விழுந்துட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னு காட்டுறோம். இப்போ அதுக்கு எடுத்துட்டோமா இந்த மாதிரி டேஷாக காட்டும். அண்ட் வந்து மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி அதை வந்து நம்ம அந்த இடத்துலையே நம்ம வந்து வச்சோன்னா இட்ஸ் லைக் அ மேக்னெட்டிக் திங். ஸோ அதை வந்து ஒட்டிடோடனே அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பட்டன் அமுத்தி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க இதில் வந்து ஒரு அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டப் ராட்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப இப்போ உடனே நடந்துட்டு அதில் வந்து நம்ம இப்படி படுக்கும்போது நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது முதுகில். ஸோ அதால் நான் என்ன பண்ண சொல்வேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு மேட் மாதிரி யோகா மேட் அது மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் சிட்டப் ராட்ஸில் வந்து நீங்கள் ஆப்ஸ் செஷன் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இது பேர் வந்து மசாஜர். ஸோ ரெண்டு மோட்ஸில் இருக்குது. ஒன்று ஸ்லோ மோட் அண்ட் ஒன்று வந்து ஸ்பீட் மோடு இருக்கும். ஸோ இப்படி தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இடுப்புக்கிட்ட நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ், அந்த ஷோல்டர் பாயிண்ட்ஸில் வைக்கலாம். நம்மளுடைய முதுகு பேக் ஏக் உள்ளவங்கெல்லாம் வந்து இதில் வந்து நல்ல கெயின் பண்ணிக்கலாம். அந்த பெயின் ரிலீஃபை நம்ம வந்து நல்ல ஃபீல் பண்ண முடியும். எனக்கு வந்து பர்சனலாக நல்ல ரிலீஃபாக இருந்தது. முதுகு கிட்ட ரொம்ப பெயினிங்காக இருக்கும் யூஸ்வலாக எனக்கு. ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ண பிறகு நல்ல ரிலீஃப் இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பாட்டிமா வரைக்குமே யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெகுலராக இது மாதிரி ஒரு பண்ணலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து நம்ம வெறும் முதுகுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம மேலே முதுகுக்கு, நம்ம உடம்புக்கு, ஸோ கை காலுக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் வந்து அது இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நகர்றது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நம்ம உடம்புல. நல்ல ரிலாக்ஸிங்காக சூதிங்காக இருக்குது. நல்ல ஒரு மசாஜர் தான் ஆக்சுவலி. ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம கூட்டிக்கலாம், பெருக்கிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரொம்ப வெயிட்லாம் ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை. அண்ட் வந்து அந்த பார் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபுட்டால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அதுவாகவே வந்துடும். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அண்ட் வந்து கன்வீனியன்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் அகேரோ அக்யூட் மோட்டரைஸ்ட் ட்ரெட்மில். ஸோ இதுதான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பார்க்குறதுனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வியூஸ் தான் இட்ஸ் கெட்டிங் மீ பூஸ்டட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting me. Do not forget to subscribe, like and comment. Thank you once again guys.